ஏற்கனவே இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பில் வடமராட்சி கிழக்கில் ஏற்கனவே செய்யப்பட்ட காணி சுவீகரிப்பு ரத்து செய்யப்பட்டது. ஆனால் ஏற்கனவே வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம் கொஞ்சம் காணிகளை கையகப்படுத்தி வைத்திருக்கிறது. அது இன்னும் ரத்து செய்யப்படவில்லை. அந்த பகுதிகளுக்கு மக்கள் தமது தொழில் நடவடிக்கை கூட செல்ல முடியாமல் இருக்கிறது. அதே நேரம் வடமராட்சி கிழக்கிலே பல இடங்கள் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிகளில் இராணுவ முகாம், கடற்படை முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக உங்களோட நடவடிக்கை நாங்கள் இது தொடர்பாக வந்து அன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து பேசப்பட்டது. சரிதானே? உண்மையிலே அதை அந்த வர்த்தமானி தொடர்பாக வந்து குறிப்பாக வந்து அதை பற்றி மட்டும்தான் உத்தியோகபூர்வமாக வந்து பேசப்பட்டு இருந்தாலும் கூட காணி அமைச்சரை வந்து நாங்கள் எழுப்பின விடயங்களுக்கு வந்து பதிலளிக்கிற வகையில் வந்து சொல்லியிருந்தவர் வந்து தாங்கள் ஒரு கமிட்டி ஒன்றை நியமிக்கப் போவதாக, அந்த கமிட்டி இந்த ஃபாரஸ்ட் மற்றது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் ஊடாக வந்து வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தல்கள் ஊடாக அபகரிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய காணிகள் போன்ற தனியார் காணிகள் போன்ற அரசு காணி அற்ற வேறு தனியார் காணி, ப்ரைவேட் லேண்டுன்னு தான் சொல்லணும், தனியார் காணிகள், உறுதி காணி அல்லாத அரசு காணி அல்லாத தனியார் காணி திரும்பவும் மக்களிடம் வழங்குவது தொடர்பாக வந்து ஆராய்வதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். இந்த வர்த்தமானிக்கு கூட தமிழ் மக்களுடைய காணி தொடர்பாக வடமாகாணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உறுத்து சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றதை நாங்களே ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் அதை எத்தனையோ இப்போ போர் முடிஞ்ச காலத்தில் இருந்து நாங்கள் அதை வலியுறுத்தியும் பெறுகிறோம். அதெல்லாம் தீர்க்கப்பட வேணும் என்று உறுதிகள் வழங்கப்படவில்லை. அரசு காணிகளில் வந்து மக்கள் வீடுகள் கட்ட அனுமதிச்சு இல்லை. யாழ்ப்பாண நகரத்திலே வந்து கரையோர பிரதேசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து குருநாகர் வந்த பாசையூர், நாவாந்துறை போன்ற இடங்களில் வந்து அரசாங்கமே வந்து அனுமதித்து வந்து அந்த காணிகள் வீடுகள் கட்டப்படுறதுக்கு அனுமதிச்சு வந்து உறுதிகள் வந்து எழுதி கொடுக்கு. அப்போ அப்படிப்பட்ட கணக்க பிரச்சனை இருக்குது. அப்போ இதுகளை தீர்ப்பதற்கு வந்து இந்த அரசு காணியாக வந்து மாற்றி அமைக்கிற சட்டத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை கைவிட்டு விட்டு நீங்கள் ஒரு கமிஷன் இல்லாட்டி ஒரு கமிட்டி ஒன்றை உருவாக்கி இது ஆராய்ந்து முடிவுகள் எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து அதை நடைமுறைப்படுத்துவது, அந்த தீர்வுகளை கொடுப்பதற்கு தேவைப்படுகின்ற புது சட்டங்கள் தேவைப்பட்டால் வந்து அந்த சட்டங்களை உருவாக்கி வந்து செய்திருக்கணுமே தவிர அவர்கள் இருக்கிற ஒரு தவறான சட்டத்தை வச்சு கொண்டு வந்து இந்த விஷயங்களை கையாளுறன்ற பேரில் வந்து இங்கே காணியை அபகரிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை வந்து நாங்கள் ஒரு போதிலும் ஏற்க முடியாதுன்னு சொன்னோம். ஆகவே அந்த வைல்ட் லைஃப் மற்றது ஃபாரஸ்ட் காணிகள் தொடர்பாக வந்து அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்யும் என்ற ஒரு வாக்குறுதியை வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்.